குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என் பேர் மோகன்குமார். கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் 12th முடிச்சு நீட் எழுதினேன். 150 மார்க் தான் வந்துச்சு. கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு யோசிக்கிற டைமில் இன்னொரு வருஷம் படி முடியும் சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான். எப்போவுமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. எங்கள் அம்மா அப்பா போகாத கோயில் இல்லை, எவ்வளோ கோயில் போய் எவ்வளவோ வேண்டிக்கிட்டாங்க படிச்சிடும் பாஸ் பண்ணணும்னு. என் டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார். மெட்டீரியல்ஸ் வேணுமா வாங்கி தரேன், நல்லா படி, உன்னால் முடியும், யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, உன்னால் படிச்சுனா நீ முடியும், நீ என்னோடய ஸ்டூடெண்ட்டு, நீ கண்டிப்பாக டாக்டராக வருவான்னு எனக்கு தெரியும். ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் எவ்வளவோ, எங்கள் அம்மா எப்போ கேட்பாங்க, டவுட்டாக கேட்பாங்க, நீ படிச்சிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் அண்ணன் சொல்லுவான், அவன் கண்டிப்பாக படிச்சிடுவாம்மா, உங்களுக்கு நீ கம்மன் இரு, அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு கேட்க மாட்டாங்க, மார்க் ஏன்டா கம்மி அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. படி, உனக்கு தெரியும் எவ்வளோ பண்ணணும்னு உனக்கு தெரியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லவே தேவையில்ல, இங்கே தெய்வம் சார்கள்னால் எதுவுமே பண்ண முடியாது. 2 மணி 3 மணி எவ்வளோ ஆனாலும் டைம் பார்க்காம ஆன்லைன் கிளாஸ் எடுப்பார். ஆன்லைன் கிளாஸ் அவர் தூங்குறாரோ இல்லையோ, எங்களுக்கு தூக்கம் வந்தாலும் அவர் நடுவில் கிளாஸில் ஃபன் பண்ணுறன்ட்டு கோடு போட்டு கிறுக்கிலாம் எங்களை தூங்க வராமல் படிக்க வச்சார். எங்கள் அம்மா தூங்க வர மாதிரி இருந்துச்சா டீ வேணும் வரான்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்துச்சி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சார் இல்லைனா சத்தியமாக இந்த இடத்த நிற்கவே முடியாது. எப்பயுமே எங்கூட தான் இருப்பார், டவுட் கிளியர் பண்ணிட்டு இருப்பார். வேறு யார்கிட்டே இருப்பார், வேறு கிளாஸில் இருப்பார் அவர். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ மண்டே டெஸ்ட் வைக்கிறாங்க, யூசிடினா டெஸ்ட்டுக்காக படிக்கணும் அப்படின்னு படித்ததை விட எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கேங்காக படித்தாலும் நான் தனியாக படிக்க மாட்டேன். நான் 90% படித்தது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான். அவனுங்க இல்லைனா நான் படிச்சிருப்பேனானே எனக்கு தெரியல. அவனுங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு டைமும் சொல்லி கொடுத்து, நம்ம தனியாக படிக்கிறதோடு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும், நமக்கு வேறு மாதிரி டவுட்ஸ் இருக்கும். அவன் கேட்கும் போது அந்த டாபிக் இன்னும் நல்லா கிளாரிஃபை ஆகும். அந்த அளவுக்கு அவனுங்க சப்போர்ட் பண்ணலாம் நான் படிச்சிருக்க மாட்டேன். அவனுங்களாம் நான் என்ன ஒரு கவலைனா, எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக இங்கே மேடையில் ஏறணும்னு நினச்சோம். பட் அவனுங்க ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் இங்கே வருவாங்க, நானும் பண்ணுறேன். இப்போ எனக்கு கை தட்டுறாங்க, அடுத்த வருஷம் எல்லோரும் இங்கே வருவாங்க, அவங்களுக்கு நான் கை தட்டணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அவனுக்கு பாஸ் பண்ணுவாங்க. கடைசியாக அவன் சொல்லிக்க விரும்புகிறேன், இங்கே இப்போதைக்கு ஒரு சில நட்சத்திரம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னும் பல நட்சத்திரம் மேக பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக அதுவும் வெளியே வரும்னு நினைக்கிறேன்.